பாஸ் சீசன் 8 ஹிந்தி நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் டைட்டில் வின்னரா நடிகை ஸ்ருதிகா அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்த நிலையில திடீர்னு மிட் வீக் எவிஷனா நடிகை ஸ்ருதிகா அவர்கள் எலிமினேட் பண்ணது ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு சமூக வலைத்தளங்கள் முழுக்க ஸ்ருதிகா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றனால மட்டும் தான் அவங்கள இப்படி எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகி வந்த நடிகை ஸ்ருதிகா அவர்களை முதன்முறையா இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ஹிந்தி பிக் பாஸ் போகணும் அப்படின்னு பல வருஷ ஆசை இருந்திருக்கு. இது இந்த சீசன்ல தான் எனக்கு கிடைச்சது. நான் ஸ்டார்டிங்ல பெருசா எடுத்துக்காம ஜாலியா இருக்கும்னு தான் கேம் பிளே பண்ணேன். ஆனா நான் நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துருச்சு. ஒரு காலகட்டத்துல என்னால சுத்தமா முடியல. அப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே அழுதுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சீசனோட ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படியாச்சும் போய் டைட்டில வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போராடினேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால போக முடியாம எலிமினேட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் வின் பண்ணி இருந்தா அதுக்கு எனக்கு மட்டும் இல்லாம மொத்தமா தமிழ்நாட்டுக்கே பெருமையா இருந்திருக்கும். அதே சமயத்துல என்ன திட்டம் போட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. அதை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கனவுலையும் நினைச்சு பார்க்கல. உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்ருதிகா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.